பாக்யராஜ் சாரோட பொருட்கள அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல திரைப்பட இயக்குனரும், நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு குறித்து ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்திருந்துச்சு. தொடர்ந்து அவங்க வீட்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற ஏகப்பட்ட செய்திகளும் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் இருக்கு. அந்த வகையில பாக்யராஜ் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. பொதுவாவே ஒரு ஹிந்து முறைப்படி அவங்க வீட்ல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க பயன்படுத்திய பொருட்கள ஒண்ணு ஆத்துல விட்டுருவாங்க, இல்ல எரிச்சிருவாங்க. இந்த 2 விஷயங்கள எப்பயுமே அவங்க தொடர்ந்து பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை பாக்யராஜ் சாரோட வீட்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி பண்ண போறது இல்ல அப்படிங்கிற செய்தி தான் கிடைச்சிருக்கு. குறிப்பா பாக்யராஜோட பையன் சாந்தனு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "அப்பா பயன்படுத்திய பொருட்கள் எதுவுமே வீணா போக வேணாம். அத இல்லாதவங்களுக்கு குடுப்போம். அப்பா உயிரோட இருக்கும்போதே அவரோட கண்ண தானம் பண்ணணும்னு நெனச்சாரு. இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட கண்ணு இன்னொருத்தருக்கு போக போகுது இல்லையா? அது மாரி அவரோட பொருட்கள் இன்னொருத்தருக்கு போனா, அது கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மோரோவர் அப்பா பயன்படுத்திய பொருட்கள் எதுவுமே சாதாரண பொருட்கள்லாம் கிடையாது. எல்லாமே பயங்கர காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பிராண்டடான பொருட்கள் தான். அந்த ஒரு காரணத்தினால அத விட்டெறிஞ்சு வேஸ்ட் பண்றதுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி முடிவு எடுத்திருக்காங்களாமா. அவரு பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரு முறைப்படி இல்லாதவங்களுக்கு தான் குடுக்க போறாங்க. அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லம் இந்த மாரி இடத்துக்கு தான் குடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போறப்ப அவரு போட்டிருந்தார் இல்லையா? அந்த பொருட்கள வந்து எப்பவும் போல வழக்கமான முறைப்படி ஆத்துல விடுறது அப்படின்லாம் எரிக்கிறது. இந்த 2 விஷயங்கள் பண்ண போறாங்களாமா. அவரோட சம்மந்தப்பட்ட பொருட்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆர் அப்படிங்கிற மாரி ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு. கண்ணாடி ஒண்ணு போட்டிருப்பாரு. வாட்ச் ஒண்ணு போட்டிருப்பாரு. இந்த 3மே எப்போதுமே அவர் கூடவே இருந்திருக்கு. ஸோ இந்த பொருட்கள மட்டும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரோட நினைவா பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவு செஞ்சிருக்காங்களாமா. ஸோ பாக்யராஜ் சாரோட பொருட்கள இந்த மாதிரியான 3 விஷயங்களாக தான் அவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. பொதுவாவே ஹிந்துக்கள் முறைப்படி அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எரிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? பட் செலிபிரிட்டீஸ் இந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ணும்போது, அவங்க வாங்கியிருக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது உண்மையாலுமே காஸ்ட்லியா தான் இருக்கும். அது இன்னொருத்தவங்களுக்கு போகும்போது, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு உதவிய நெனச்சு பார்ப்பாங்க. கண்டிப்பா அது பாக்யராஜ் சாருக்கு ஆத்மா சாந்தி அடைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அத தான் பாக்யராஜோட பையனான சாந்தனு அவர்களுமே யோசிச்சிருக்காரு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட சொல்லும்போது, அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்களுமே ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதே மாரி எல்லா செலிபிரிட்டீஸுமே அவங்க பயன்படுத்திய பொருட்கள விட்டெறியறதுக்கு பதிலாக இந்த மாரி இல்லாதவங்களுக்கு குடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது மிக பெரும் அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த ஒரு செய்தி சமீபத்தில வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிக பெரும் ஒரு பாராட்டை ஏற்படுத்தியிருக்கு. சாந்தனு அவர்கள் உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா யோசிச்சிருக்காரு. இத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இத பார்த்து இன்னும் நெறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வாழ்த்த சொல்றாங்க. நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.